அவள் தாயை இழந்த பிறகு அந்த பெண் தனது குடும்பத்தில் மீதமிருந்த ஒரே குழந்தையுடன் பிச்சை எடுத்து வாழத் தொடங்கினாள். ஆனால் அண்டை வீட்டார் அனைவரும் அவளுக்கு கைகள் கால்கள் உள்ளன, வேலைக்கு போகலாம் என்று எண்ணினர். அவர்கள் அனைவரும் அவளை வீட்டின் வெளியே கூடி அறிவுரை கூறினர். ஆனால் அந்த பெண் மிகவும் சோம்பேறியானவள். கூட்டம் சொல்வதை அவள் கேட்டுக்கொள்ளவில்லை. வேலை செய்யாமல் பட்டினி கிடக்கத் தயார். ராஜா ஒரு அரண்மனை விற்பனை செய்கிறார் என்ற செய்தி. அந்த அரண்மனையில் 12 அறைகளும் 165 ஜன்னல்களும் இருந்தன. ஆனால் ராஜாவுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அந்த அரண்மனையை வாங்க வருகிறவர்கள் விலை குறை பேசக்கூடாது. அடுத்த நாள் பெண் ராஜாவின் அரண்மனைக்கு சென்றாள். தானும் விலை குறை பேச மாட்டேன் என்று சொன்னாள். இந்தச் செயல்தான் அவளின் வாழ்க்கையை மாற்றியது. பெண் படுத்துக் கொண்டவுடன் திடீரென ஒரு பூனை மியாவென கூவியது. அவள் கதவுக்குப் போனாள். கதவை திறந்தபோது ஒரு பெரிய கருப்பு பூனை. அதை உள்ளே கொண்டு வந்து தன்னுடன் உறங்க வைத்தாள். பின்னர் பூனைக்கை கட்டித் தழுவிக் கொண்டு மறுநாள் காலையில் பூனை காணாமல் போயிருந்தது. அவள் விரைவாக தன் சாவியை பார்த்தாள். சாவி அதே இடத்தில் இருந்தது. பின்னர் ஜன்னலை நோக்கி திரும்பி பார்த்தாள். எல்லாம் பூட்டியே இருந்தது. பூனை எப்படி வெளியேறியது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபடியும் இரவு வந்தது. அவள் படுத்தவுடன் அந்த கருப்பு பூனை மீண்டும் தோன்றியது. பெண் வாய் திறந்து பூனைக்கு கண்டனம் சொல்ல நினைத்தாள்.